வணக்கம். நான் உங்கள் ஜெயஸ்ரீ நாராயணன். இந்த சதுர்த்திக்கு நம்ம இந்த எபிசோட் மூலமாக அழகான ஒரு மஞ்சள் பிள்ளையார் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மண் பிள்ளையார் வாங்கி நம்ம பூஜை செஞ்சு அதை கடலில் கொண்டு போய் கரைப்போம் இல்லையா, அதே போல் அந்த பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணும்போது கூடவே நம்ம ஒரு மஞ்சள் பிள்ளையாரும் செய்வோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பிள்ளையாரை கொஞ்சம் பெரிய சைஸில் செய்யலாமா? என்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். மஞ்சள் பிள்ளையார் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மஞ்சள் தூள், 1 கப் மைதா பவுடர், 2 டீஸ்பூன் சுகர் பவுடர், அதாவது சர்க்கரை நல்லா பொடி பண்ண பவுடர். அந்த கலரிங்காக நம்ம கேசரி பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். விபூதி, குங்குமம், ஃபுட் கலரில் க்ரீன் கலர் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். இந்த பொருட்களை வச்சு இன்னைக்கு ஒரு மஞ்சள் பிள்ளையார் செய்யலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அளந்து வச்சுக்கிற 1 கப் மஞ்சத்தூளை இதில் போட்டுக்கலாம். இது கூடவே ஈக்குவலாக 1 கப் மைதா, அடுத்ததாக 2 டீஸ்பூன் சுகர் பவுடர். ஏன் இந்த சுகர் பவுடர் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா, சுகர் வந்து தண்ணியில் கரையும் போது நம்மளுக்கு கையில் வந்து ஒரு பிசுப்பு தன்மை கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு போர்ஷனாக நம்ம அலைன் பண்ணிகிட்டே வரும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே நம்ம க்ளூலாம் எதுவும் போட போகிறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளான மஞ்சள் தூள், மைதா அண்ட் சுகர் பவுடர், சர்க்கரை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. நைஸாக பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கோங்க. அந்த பவுடர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். முதல்ல தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கலந்துப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டைலுங்க இது. இப்போ வந்து கலந்துட்டோம் இல்லையா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சேர்த்து இதை பிசையணும், கட்டி தட்டாமல். ஸோ இப்போ பாருங்கள் நேர்களே, நம்ம வந்து இந்த மஞ்சள் பொடி, மைதா அண்ட் 2 டீஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணி இதை அழகாக ஒரு டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. நல்லா இது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பிள்ளையார் செய்யலாம். அடுத்தது பிள்ளையாருக்கு வந்து ஒரு இலையில் இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இலைக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கிரீடமுக்கும் நம்ம கலர் ரெடி பண்ணுறோம். ஸோ இதை அப்படியே நான் இப்போ மூடி வச்சுடுறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாமா? இப்போது பிள்ளையாரை நம்ம வந்து இலை பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பு கூட ஃபுட் கலர், இலை அப்படிங்கும்போதே நமக்கு க்ரீன் கலர் வேணும் இல்லையா. ஸோ ஃபுட் கலர் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நேர்களே, நம்ம க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இலை செய்யறதுக்கு இந்த மாதிரி இந்த க்ளே ரெடி பண்ண மைதா மாவு அண்ட் க்ரீன் ஃபுட் கலர். ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். மாதிரி நல்லா நீட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம அடுத்ததாக கேசரி பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம கிரீடம் செய்யறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. மைதா மாவு அண்ட் கேசரி பவுடர் மட்டும்தான் இது. கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிருக்கும். ஸோ இதுவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறட்டும். முதல்ல நம்ம பிள்ளையாரை ஏழை பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு லீஃப் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ லீஃபுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கல இந்த தட்டில், இந்த தட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெலமைன் பிளேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் மனை இருந்ததுன்னா மனையில் கோலம் போட்டு அதில் ஒர்க் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டீல் பிளேட்டும் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இதை முதல்ல ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை மெதுவாக திலக்கம் ஷேப்புக்கு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த தட்டில் அப்படியே வச்சுட்டு அழுத்தி இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த லீஃப் ஷேப் வரா மாதிரியான பொசிஷனை கொண்டு வந்துடுங்க. உங்கள் கைவண்ணத்தை காமிக்கக்கூடிய வகையில் அழகான ஒரு இலை பிள்ளையார், அதுவும் மஞ்சள் பிள்ளையார் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறோம். ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு கரண்டி காம்பு அந்த பகுதியை எடுத்துகிட்டு அழுத்தி இந்த சென்டரில் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த லீஃபுடைய சைடு பகுதி பண்ணுறதுக்கு இந்த ஓரங்களில் பக்கத்தில் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்து அந்த லீஃப்னுடைய ஓரப்பகுதியை நம்ம காமிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து லீஃப் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது இதில் நம்ம பிள்ளையார் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒர்க் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் எடுத்து நம்ம பிள்ளையாருடைய சிம்மாசனம் மாதிரி உட்கார்ற பொசிஷன் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளே எடுத்து ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க.
இந்த சென்டர் போர்ஷனில் இதை ஃபஸ்ட்டு வச்சிருவோம். இது மேலே தான் நம்ம அடுத்தடுத்து பிள்ளையாரை நம்ம பிடிக்க போகிறோம். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். தொட்டுட்டு இதை நல்லா சீல் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக கம்மெல்லாம் எதுவும் போடலை. இதில் சர்க்கரை நம்ம பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுவே ஒரு பைண்டிங் ஃபேக்டர். அடுத்தது பிள்ளையாருடைய 2 கால் பகுதிக்கு ஈக்குவல் குவான்டிட்டி இந்த மாதிரி நம்ம க்ளே எடுத்துக்கணும். நம்ம இதை ரோல் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டா போகிறோம் கையில். இப்போ முதல்ல ஒரு பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை பால் ஷேப் பண்ணிவிட்டு அதை மெதுவாக ஒரு ஓரத்துலேருந்து இப்படியே ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு கால். அதே மாதிரி இன்னொரு காலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் ரெண்டும் ஒரே அளவு. இப்போ பாருங்கள், ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி அண்ட் ஈக்குவல் சைஸ்லையும் இருக்குது. இப்போ நம்ம வலது கால் செய்யலாம். வலது கால் செய்யறதுக்கு இந்த பேக்லேருந்து இந்த சென்டர் போர்ஷனுக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ ரோல் பண்ணி இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கால் முட்டி பகுதி அப்படி தூக்கி இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணிடலாம் நம்ம. அதே மாதிரி இடது கால் கொஞ்சம் இங்கே தண்ணி ஆட் பண்ணிப்போம். 2 கால் பகுதியை நம்ம இப்படி வச்சுருக்கோம். இப்போது இந்த விரல் பகுதி காமிக்கிறதுக்கு ஒன்ஸ் அகெயின் ஈக்குவலாக இந்த மிக்ஸு மஞ்சள் பொடி மிக்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி பால் ஷேப்க்கு ஃபஸ்ட்டு உருட்டிட்டு சின்னதாக ஒரு கேரட் ஷேப் மாதிரி இதை பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். நம்ம இந்த டிப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த கால் வரா மாதிரி இருக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு காலும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியை தொட்டு அதை ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்டு தெரியாமல் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அழகாக வரும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துருவோம். இந்த பேக் சைட்லேயும் இது 2 சேர்த்து இங்கே தண்ணி தொட்டுட்டு சீல் பண்ணிடலாம். அடுத்தது மேல் பகுதியெல்லாம் ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வாட்டரே போகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிள்ளையாருடைய தொப்பை பகுதி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் கணிசமாக நம்ம எடுத்துக்கணும் இந்த மஞ்சள் பொடி மிக்ஸு. எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது திலக்கம் ஷேப்பில் தான் ரோல் பண்ணும். ஸோ பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த வலதுகை உள்ளங்கையை வச்சுட்டு மெதுவாக அப்படி ப்ரெஸ் கொடுங்க. இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல சென்டரில் வைங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இங்கே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சைட்லலாம் நல்லா புஷ் கொடுத்து இதை ஒட்டிடுவோம். நம்ம ஒட்டுறதுங்கிறது வந்து சீல் பண்ணுறதா, ஒன்றோட ஒன்று சேர்த்து வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா கம்மோ எதுவும் நம்ம போடலை. இப்போ பிள்ளையாருடைய தொந்தியில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டுருவோம் நம்ம. அடுத்தது அவருடைய மார்பு பகுதி செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு இங்கே இப்படி மேலே இது மேலே வைப்போம். ஒன்ஸ் அகெயின் இதையும் நம்ம தண்ணி தொட்டுட்டு எல்லா பக்கங்களையும் சீல் பண்ணி விட்டுடலாம். பேக் சைட்லேயும் அதே மாதிரி பார்த்து சீல் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பிள்ளையாருடைய கால் பகுதி, தொப்பை அண்ட் மார்பு பகுதி ரெடி ஆகிடுது. அடுத்து தலைப்பகுதிக்கு இன்னும் கொஞ்சமாக க்ளே எடுத்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் நம்ம வந்து இங்கே ஒன்ஸ் அகெயின் சீல் பண்ணிப்போம். இப்போ நம்ம அந்த தும்பிக்கை பகுதி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிரீடம்க்கு கொஞ்சம் ப்ரொவிஷன் கொடுத்து அதை ரெடி பண்ணிடுவோம். சின்ன பீஸ் எடுத்து இது மேலே வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக அது பேஸோடு சேர்ந்து இது மிக்ஸ் ஆகுது பாருங்கள். சும்மா சாதாரணமாக தண்ணி தொட்டு தான் பண்ணுறேன் நான். ஸோ ஜாயிண்ட்டே தெரியாமல் நம்மளுக்கு வந்து இது மிக்ஸ் ஆகிட்டு வருது. காஞ்ச உடனே ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. கிரீடம்க்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்து ஒரு கார்டு மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை இப்படி கையிலையும் நம்ம வந்து ரோல் பண்ணி. ஸோ 3 நம்பர்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும் முதல்ல. இப்போ நம்ம இது மேலே முதல்ல ஒன்று வைப்போம்.
அடுத்ததாக அது பக்கத்தில் இன்னொரு பீஸையும் வச்சிடலாம். இப்போது மூணாவது பீஸை எடுத்து இப்போ இந்த ஃப்ரண்ட்லேருந்து நம்ம இப்படி க்ராஸாக இப்படி வரா மாதிரி இது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாலாவது பீஸும் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கத்தில் அதாவது டர்பன் கட்டிகிட்ருக்க மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து க்ராஸ் பண்ணி இதை ஓட்டிடும். இப்போ நம்மளுக்கு கிரீடம் ரெடி ஆகிடுது. நம்ம அடுத்ததாக பிள்ளையாருடைய கைப்பகுதிகளை பண்ணுவோம். கைப்பகுதிகளுக்கு நம்மளுக்கு இதே மாதிரி 2 ஈக்குவல் குவான்டிட்டி வேணும். காலுக்கு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி சம அளவு எடுத்துக்கோங்க. இதையும் அந்த கேரட் ஷேப்க்கு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். கால் பகுதிக்கு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தோம், கைப்பகுதிக்கு கம்மியாக எடுத்தால் போகிறோம். ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்தால் சரியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பேக் சைடில் தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ செஞ்சு வச்சுருக்கிற இந்த பகுதியை எடுத்து இங்கே பின்னாடியில் தோல் பகுதியிலேருந்து ஒட்டிட்டு இப்படி கொண்டு வருவோம். ஒட்டும் போதே இது நல்லா இங்கே சேர்த்து விட்டுருங்க. தண்ணி டச் பண்ணி நம்ம இதை வந்து சீல் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட் பகுதியில் இந்த கைக்கு சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்து முழங்கை பகுதி காமிக்கிற மாதிரி அண்ட் கையில் மோதகம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி விட்டுருங்க. வலது கைக்கு அதே மாதிரி பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் சீல் பண்ணி விட்டுடலாம். ஒன்றா சேர்த்து விட்டுருவோம். நம்ம இங்கே அபயஹஸ்தம் ஃப்ரண்ட்டில். ஸோ அபயஹஸ்தம்க்கு கை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி வைக்கணும். ஒரு கையில் மோதகம் வச்சிருக்கிற மாதிரியான எஃபெக்ட்டு. இப்போ பாருங்கள், வலது கை வந்து அபயஹஸ்தம் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பொசிஷன் வந்து இப்படி மேல் நோக்கி வச்சுருக்கோம். கை நம்மளுக்கு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸ்லாமும் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த இடது கையில் குழக்கட்டை இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி மிக்ஸ் எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி குழக்கட்டை ஷேப்பில் செஞ்சு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷேப் கூட இதில் டிசைன் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூனுடைய பேக் சைடில் இம்ப்ரெஷன் கொடுங்க, அழகாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம இதை ஒட்டிடுவோம். அடுத்தது நம்ம வந்து முகம் செய்யணும். ஸோ முகம் செய்யறதுக்கு மாதிரி ஒரு எலுமிச்சை அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி மிக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் ஷேப்ட், அதுக்கப்புறமா இதில் கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி டச் பண்ணி பண்ணலாம் நம்ம. அடுத்தது திலக்கம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை வைங்க. இந்த சைடில் வந்து இதை சீல் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம முகம் பகுதிக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி டச் பண்ணி சீல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஆள்காட்டி விரலை வச்சுட்டு இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ், அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ப்ரெஸ். பிள்ளையாருடைய கண்கள் பகுதிக்கு நம்ம முதல்ல இம்ப்ரெஷன் கொடுத்துப்போம், ஒரு டெப்த்து கொடுத்துப்போம். அடுத்தது இந்த தும்பிக்கையை லேசாக மடக்கி இப்படி கொண்டு வந்து இந்த மோதகம் பக்கத்தில் இந்த கையில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு 2 ஹோல் வந்து இதில் போட்டலாம். நம்ம யானையோட தும்பிக்கையில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி எஃபெக்ட் கொண்டு வந்து இதில் வச்சுருவோம். அடுத்தது இதில் இம்ப்ரெஷனுக்கு நம்ம பேக் சைட்லேயே நம்ம இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். இப்போது கண்களுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இம்ப்ரெஷன் கொடுத்த இடத்துல இந்த புருவம் பகுதியை ஒட்டிடுவோம் முதல்ல. அதே மாதிரி அடுத்த பகுதியையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருவோம். ஸோ 2 கண்களுக்கும் புருவம் இப்போ செஞ்சாச்சு. இப்போ கண்ணுடைய முடி பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மஞ்சள் மிக்ஸ் எடுத்துகிட்டு அதை மிளகு சைஸுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு இந்த புருவத்துக்கு கீழே இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. 2 சைட்லேயும் அதே மாதிரி நம்ம செய்யணும். அடுத்தது காது பகுதி. மஞ்சள் மிக்ஸ் எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிடுங்க. அடுத்தது திலக்கம் ஷேப் அல்லது கேரட் ஷேப். கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இதை ப்ரெஸ் கொடுங்க. கீழே வந்து இதை இந்த மாதிரி திலக்கம் ஷேப்புக்கு நீங்கள் பண்ணின உடனே ஒரு பக்கத்தை பிடிச்சிட்டு இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும், இன்னொரு பக்கம் காதுடைய ஷேப் அழகாக இருக்கும்.
அப்போது அந்த காது பகுதியை லேசாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. இதில் வந்து இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து இடது பக்கம் காதுது. தண்ணி டச் பண்ணிவிட்டு அதில் இந்த காது பகுதியை ஒட்டிடும். இப்போ நம்ம இடது காது செஞ்ச மாதிரியே வலது காது செஞ்சு முடிச்சிட்டோம் பிள்ளையாருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பிள்ளையார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டார். இப்போ அடுத்தது இந்த பூனல் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் த்ரெட் எடுத்துக்கோங்க. தும்பிக்கைக்கு கீழே அதை கொண்டு வந்துட்டு அதே மாதிரி பிள்ளையார் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து அவருடைய வாகனமான மூஞ்சூர் ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மூஞ்சூர் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கலர்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஆரஞ்சு கலர்லேயும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பால் ஷேப், அதுக்கப்புறமா திலக்கம் ஷேப் இல்லை கேரட் ஷேப்னு சொல்லக்கூடிய வகையில் தான் அமையிறது. எங்கே நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இதை வச்சிடலாம். வால் செய்யறதுக்கு இன்னும் ரொம்ப தின்னாக போகும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது காது பகுதி. சின்ன குவான்டிட்டியாக இந்த மாதிரி 2 பால்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அதை எடுத்து நம்ம இதில் இங்கே ஒட்டிடலாம். ஒரு செஞ்சாச்சு. கண்ணுக்கு இதே இந்த க்ரீன் சின்ன ஒரு பால் எடுத்து இந்த இடத்துல வச்சுருங்க. மூஞ்சும் ரெடி ஆகிடுது. அடுத்தது இங்கே ஒரு பூ கூட இருக்கிற மாதிரி பண்ணுவோம். சின்னதாக இப்படி ஒரு பேஸ்கெட் மாதிரி இந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணுவோம். இதில் க்ரீன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு நம்ம இதில் போட்டுருவோம். ஸோ நேர்களே, இப்போ நம்ம வந்து இந்த பிள்ளையார் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒன்று தான் பாக்கி இருக்குது. அவருக்கு நெத்தியில் போடக்கூடிய திருநீர். நம்ம எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக விபூதி இருக்கும். விபூதியை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் இல்லை தண்ணி ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெற்றி பகுதியில் அழகாக 3 கோடு போடுங்க. காஞ்ச உடனே உங்களுக்கு இந்த திருநீர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நேர்களே, இன்றைக்கி வந்து அழகான ஒரு மஞ்சள் பிள்ளையார், அதுவும் இலையில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செஞ்சோம் இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நாயகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.